ஐயா வணக்கம். வணக்கம். இப்போ வந்து மக்களுக்கு நீங்கள் ஒரு விஷயத்தை கொஞ்சம் தெளிவுபடுத்துங்க. நிறைய மக்கள் வந்து தங்களுடைய பிரச்சனைகள் இப்போ இருக்கிற தாக்கத்தை வந்து தணிக்கிறதுக்காக யாராவது ஒருத்தர் சொல்கிறாங்கன்னா அவங்களெல்லாம் நம்பி சில மாதிரிகள் நம்பி போகிறாங்க. மிகப்பெரிய ஏமாற்றங்களை அடைகிறாங்க. ஆனால் அவங்க ஃபர்ஸ்ட்ல வந்து ரொம்ப நம்ப வைக்கிறாங்க அவங்க அந்த மாந்திரிகள். எந்த மாதிரிலாம் மக்களை வந்து இந்த போலி மாந்திரிகர்கள் ஏமாற்ற முடியும் அப்படிங்கிறத ஒரு மக்களுக்கு ஒரு விளக்கம் கொடுங்க ஐயா. மாந்திரியத்தில் எந்தெந்த முறையில் ஏமாற்ற முடியும்னா, வீடியோவில் வந்து பேசுறது ஒரு மாதிரி, வீடியோவில் ரொம்ப அப்படி பொருந்துற மாதிரி பேசுறது, பேச்சு திறமை அது ஒன்று. இது சாலவித்தன்னு சொல்லுவாங்க, கை சாலவித்தன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து இது பேச்சு திறமை வித்த. அது ஒரு விஷயம். நல்லா பேசுறது. போனை எடுத்துட்டா கண்ணே பொண்ணு அருமையா முடிச்சிடலாம்டா. 2 நாள் ஆகும், 3 நாள் ஆகும், ஒரே நாள் ஆகும். அதாவது வசீகரமான பேச்சு. ஆமா, அது வசீகரமா பேச்சு திறமை அவங்களுக்கு. சரிங்க. ஒண்ணு. அடுத்தது பாத்தீங்கன்னா நல்லா கொண்டை நல்லா பெருசா வச்சு ஆள் உயரம் வச்சிருப்பாங்க. உள்ள வயிட்டு கொண்டை இருக்கும், தாடி உள்ள அங்க இருக்கும், மணி நிறைய கழுத்தில் போட்டிருப்பாங்க. அதாவது தோற்றத்தின் மூலமா ஏமாத்துறது. ஆமா, அது வந்து போலி தோற்றமா பண்ணி அவங்க கிட்ட உள்ள சரக்கு இல்லை. உள்ள சரக்கு இருந்தா தான் அது வேலை செய்யும். ஆனா சரக்கு இல்லாமையே சாமியாரா ஆகலாம். எப்படி ஆக முடியும்? மண்டையில முடி போய் வாங்கிட்டு வரணும். சேலத்துல போய் இந்த ஆட்டத்துக்கு கொடுக்குறாங்களா அந்த முடி வாங்கிட்டு வரணும். சடா முடி வாங்கிட்டு வந்து தலைக்கு முதல்ல கட்டணும். தாடி ஒன்று வாங்கிட்டு வந்து கட்டணும். இங்க வர மாதிரி உத்திராட்சி ஒரு 10 கிலோ எங்கேயாவது வாங்கிட்டு வந்து கோர்த்துக்கணும். போட்டு 2 கிலோ நீர் வாங்கிட்டு வந்து நெத்தியில் நல்லா வச்சு பட்டையை அப்படி நல்லா பெரிய நீரை வச்சு சிவனே பிறந்து வந்த மாதிரி தோற்றத்தை காட்டினா, தோற்றத்தின் அப்போ காட்டும்போது அவங்க மக்கள் பார்க்குறாங்க. அப்படி கவனிச்சு பார்க்கும்போதே இவங்கப்பா சரியான சாமியார், மிகப்பெரிய சாமியாரா இருப்பாருங்க. இவர்கிட்ட பேச முடியாது, அவர்கிட்ட பேசுறதுக்கு டோக்கனு. அப்போ பேசும்போதே ஒரு 500 ரூபா டோக்கன் வந்து இங்கே பார்க்கும்போது 1000 ரூபா டோக்கணும். அதாவது அவங்களை செயற்கையா உருவாக்கிக்கிறாங்க. அவங்களே செயற்கையா உருவாக்குறது. அது வந்து அது ஒரு முறையில் அதாவது தோற்றத்தின் மூலமா ஏமாத்துறாங்க. ஆமா. ஒண்ணு. ரெண்டாவது பாயிண்ட் இது. ரெண்டாவது வந்து வேலையே தெரியாத மந்திரம், மூலிகையே தெரியாத மந்திரம். எப்படி மந்திரம் அப்படின்னா, வெறும் தாயத்து கடையில் போய் ஒரு தாயத்து 10 ரூபாய்க்கு வாங்கிக்கோ. ஏதோ ஒரு தூளை அடுப்புல சாம்பல், இந்த நாயுரி குச்சி, ஏதோ ஒரு குச்சி வடிச்சு அதில் உள்ள போட்டு தகுடு போட வேண்டாம், ஒண்ணுமே போட வேண்டாம், சும்மா குத்தி விட்டு அப்படியே மூடி போட்டு அப்படி கல்புரத்தில் காட்டி சுமசுன்னு மந்திரம் சொல்ற மாதிரி எது வாய்க்கு அந்த வார்த்தையை வாய்க்குள்ளேயே சொல்லி கல்புரத்தை காட்டி எடுத்து கொடுத்துறது ஒண்ணு. இல்லைன்னா அது மாதிரி செஞ்சு வீடியோ எடுத்து உனக்கு அனுப்பி விட்டு, பாருங்க நான் பக்கா புகழ்ச்சி பண்றேன், உனக்கு ஒரு 20 ரூபா போடுங்க, 10 ரூபா போடுங்க, நான் எங்க இருக்கேன்னு உனக்கு தெரியாது, நீ எங்க இருக்கன்னு எனக்கு தெரியாது, ஆனா பணம் மட்டும் வந்துடும். நான் அனுப்புற யந்திரம் உனக்கு வந்துடும். அவ்வளவுதான். சரிங்க. வேற ஏதாவது நீ சொன்னீங்களா ஜால வித்தைன்னு சொல்லி, அந்த மாதிரி எந்த மாதிரி எல்லாம் ஜனங்களை வந்து கண் முன்னாடி சில வித்தைகளை காட்டி பண்றாங்க இல்லைங்களா? அது எந்த மாதிரிங்க? இப்போ கோழி முட்டையை எடுத்தா ஒரு முட்டை சாதாரணமா உடைக்கலாம், கையில பிடிச்சி நசுக்குனா முட்டை உடையும். ஆனா நான் கையில கொடுத்தா அந்த முட்டை உடையாது. நீ எந்த அளவுக்கு நசுக்கினாலும் ஆனா உடையாது. அது ஒரு வித்தை. அப்படிங்களா? சரிங்க. கோழி முட்டை இப்பயே கூட உடைச்சு பாருங்க. எடுத்துட்டு நான் உடைச்சேன், என் கண்ணுக்கு முன்னாடியே உடைச்சு காட்டுவோம், உங்களுக்கு முன்னாடியே உடைங்க, நான் கொடுக்குறேன் கையில, நீங்க உடைச்சு விட்டீங்க. நீங்க உடைச்சிட்டா நான் என்ன சொல்றேன்ல கேட்கறேன். அது வந்து அது அவங்களும் செயற்கை உருவாக்குற ஒரு விஷயங்களா? அது அது ஒரு விஷயம் இருக்குது. அது ஒண்ணு. தேங்காய் வந்து குடுமையை பேத்துவிட்டு உள்ளார பூவு அல்லது திருநீரோ அல்லது சிகப்போ உள்ள குத்திட்டு ஹோட்டல்ல அது மறுபடியும் பேஸ்ட் வச்சு ஒட்டி தேங்காய் வாங்கிட்டு வர சொல்லி 3 காய் போட்டு பரட்டி, நான் வச்சு இந்த காய் வாங்கிட்டு கொடுத்து நீ வாங்கிட்டு இந்த காய் வாங்கிட்டு வர வச்சு, அது ஒரு சாலை. இந்த மாதிரி ஒரு வித்தியாசம். இது ஒரு சாலை வித்தா. எலுமிச்சங்காய் வந்து ஒரு கத்தியில வந்து சொல்றேன். அந்த தேங்காய் போய் உடச்சிட்டு வைப்பான்னு சொல்லுவோம். உடச்சு பாத்தீங்கன்னா உள்ள சிகப்பு இருக்கும். அப்ப பாரு நேரம் எப்படி இருக்குன்னு பாத்தியா, ரத்த காயம் இருக்கணும், வண்டியில விழுந்துருக்கணும், உங்க குடும்பத்துல பிரச்சனை ஆகும் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி சொல்லி அவங்களை பயன்படுத்தும் போது ஏதோ ஒன்று செய்யலாங்கிற மாதிரி எண்ணங்கள் வந்து முடிவு வந்துடுறாங்க. அது ஒரு ஏமாற்றம். சரிங்க. அடுத்தது எலுமிச்சம்பழத்துக்கு முன்னாடியே ஒரு கெமிக்கல் இருக்குது. எலுமிச்சம்பழத்தை 2 பக்கமும் தடவி விட்டு கத்தி காய வச்சுட்டா
வெளியான தான் இருக்கும் கத்தி. அதாவது கத்தியில வந்து அந்த சாயத்தை அந்த கெமிக்கல் தடவி விட்டு. ஆமா, அது ஒயிட்டா தான் இருக்கும். ஆமா, அது கெமிக்கல் கத்தியில் தடவி விட்டு வெயில்ல காய வச்சா கரெக்டா நீ வரும்போது அந்த கத்தி எடுத்துட்டப்பா, நெலிஞ்சம்பளி தட்டப்பா, நீ அறுப்பா, உங்க வெளியே கொடுத்து அறுக்க வைக்கலாம். பார்த்தீங்கன்னா செவன் தான் வரும். ஓ, சிவப்பா ரத்தம் வர மாதிரி வரும். ஆமா, அவங்க அதை பார்த்து மிரண்டு போயிடுறாங்க. ஓ, இப்படி எல்லாம் பல வேலைகள் இருக்குதுங்க. அது வந்து போய் சாராயம் கண்ணுக்கு முன்னாடி பச்சை தண்ணி மாதிரி ஆயிடும். மஞ்சளாக சிவப்பா இருக்கும் சாராயம், ஒரு கலரா இருக்கும், காப்பி கலரா இருக்கும். அதை நீ வாங்கிட்டு வந்தீங்கன்னா உடனே ஒயிட் ஆக்கிடலாம். ஓ, ஏதோ கெமிக்கலை கலந்து இந்த மாதிரி அவங்களே தெரியாம கலந்து பண்றது. டம்ளால் தடவி அதாவது அந்த லிங்கம் எடுக்கிறது, விபூதி கொண்டு வருது, இந்த மாதிரி சில மேஜிக் வித்தைகள். மேஜிக் அது கண்கட்டு வித்தைகள். அது வித்தல்ல, கண் கட்டுறது இல்ல, காதியம் கட்டுறது இல்ல, அது மேஜிக். அது சும்மா ட்ரிக்ஸ். அது அவ்வளவுதான். கையில மாத்துறது, சீட்டை மாத்துறாங்களா, மாத்துறது ட்ரிக்ஸ் தான் அது. ஆமா. ஓ, இந்த மாதிரி சொல்லி மக்களை ஏமாற்றுறது ஒரு ஏமாற்றமான. நீங்க சொன்னது அது வந்து எப்படின்னு கேட்டா, ஜனங்க அதை வந்து அப்படி பண்ணனாதான் ஜனங்க நம்புறாங்க. அதான் உண்மை சொன்னா நம்புறது இல்ல. உண்மை சொன்னா நம்புறது இல்ல. அது நாள் ஆனாலும் பரவாயில்ல, நாள் ஆனாலும் நாள் கடந்து போனாலும் பரவாயில்ல, நம்ம இதுக்காக சம்பாதிக்கிறதுக்காக நம்ம இதுல இறங்கல. இது ஆலயத்துக்காக ஒரு சேவைக்காக இறங்கணும். இது வந்து நம்ம நயமா நம்மளோட நெஞ்சுக்கு நேர்மையாகவும் இறைவனுக்கு சாட்சியாகவும் நேர்மையா போயிட்டே இருக்கலாம். சரி, ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா மக்களுக்கு வந்து சில இந்த மாதிரி விஷயங்கள் தெளிவுபடுத்திருக்கிறீங்க. மறுபடியும் அடுத்த வீடியோல இன்னும் எந்த மாதிரி எல்லாம் ஏமாத்துறாங்கிறது கொஞ்சம் மக்களுக்கு சொல்லிடுங்கய்யா. கண்டிப்பா இது மாதிரி நிறைய விஷயம் இருக்குது, பலாயிரம் விஷயம் இருக்குது. ஏமாத்துறதுக்கு பலாயிரம் விஷயம். ஏமாத்துறோம் ஒருத்தன் தான், ஆனா ஏமாறுறோம் லட்சக்கணக்கான பேர் ஏமாத்துறோம். கண்டிப்பா பெரிய பெரிய ஆளுங்களாம் இந்த மாதிரி விஷயத்த காட்டும் போது ஆட்டை அறுத்து புடிச்சிட்டு போலாம், தலைக்காய் அறுத்து போட்டுருவோம் நீங்க, ஆனா போகலத்தை புடிச்சிட்டு போலாம் உயிரோட ஆட்டை. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்றதுக்கு ஆள் இருக்கிறாங்க. அது எல்லாமே வந்து சாலவத்தை. ஆனா அந்த மாதிரி விஷயத்த பண்ணனாதான் மக்கள் வந்து நம்புறாங்க, அவங்களை ஏத்துக்கிறாங்க. கோழி பிடிச்சிட்டு வந்தீங்கன்னா கோழி கொண்டுடுறோம், எப்படி சாகுன்னு தெரியாது. அதான் சில தலைமையில வைக்கிறாங்க, கோழி செத்து போயிருது, அவ்வளவுதான். அதாவது உன்னுடைய உயிருக்கு பதிலா பாரு இந்த மாதிரி போயிருச்சு அப்படின்னு சொல்லி நிறைய மறுபடியும் அந்த கோழி வந்து மறுபடியும் உயிராயிருது. இதெல்லாம் நிறைய விஷயம் இருக்குது. அதனால வந்து மக்களை ஏமாத்துற வேலையும் வேண்டாம், அவங்ககிட்ட நம்ம போய் போய் சம்பாதிக்கிற வேலையும் வேண்டாம். ஏதோ ஒரு ஆலயத்தை கட்டிவிட்டோம், 10 பேர் வராங்க சாப்பிடுறாங்க, நம்மளால முடிஞ்சது தெய்வத்துக்கு 15 கொடுத்தா வாங்கி போடு, இல்லையா விட்டுரு. ஒருத்தனை ஏமாத்தி நம்ம எதுவும் பண்றாங்க. சரிங்க, ரொம்ப நன்றிங்க, நல்ல விஷயம்.